பிரைஸ் லார்ட். நம்மளுக்கு யார் தெய்வம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை நம்ம தெய்வமாக கொண்ட போது இது வரைக்கும் நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நம்ம ஆதரவாய் கொண்ட போது நடுவழியில் நின்று போவதே இல்லை. உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து ஜெபம் செய்து இன்றைய விதைப்பும் மறுப்பும் தொடரில் நாம் வார்த்தைகளை தியானிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலி பீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நாம் இப்போது ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் வருகிறோம். இதோ இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். கர்த்தருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பூமியிலும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வீட்டிலும் எங்கள் சபையிலும் நிறைவேறும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே எங்களை நடத்துவீராக. உன் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, நம்ம தொடர்ச்சியாக விதைப்பும் மறுப்பும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம், இது ஒரு சீசன். இந்த சீசன் என்ன மாதிரி சீசன்? இயேசுவின் காலம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போது நம்ம அதை மகிழ்ச்சியின் காலம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இயேசு நமக்குள்ளே வந்துட்டாலே மகிழ்ச்சியின் காலம்தான், துக்கம் கிடையாது. ஏன் இந்த மகிழ்ச்சி நமக்கே முக்கியமாக இந்த மகிழ்ச்சி தேவை அப்படின்னா, முதல்ல மகிழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை பார்க்கணும். தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மகிழ்ச்சி, சந்தோஷம், உவகை, புன்னகை இப்படிலாம். அதுபோல் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க, ஹாப்பி. அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஜாய், ரிஜாய்ஸிங். அப்போது சேர், ப்ளஷர், பெரும் மகிழ்ச்சி, பெரும் உணர்வு, இன்ப உணர்வு, மகிழ்ச்சியை கொண்டாடுறது, அதுதான் ரிஜாய்ஸிங். அந்த வார்த்தை தான் வேதத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, களி கூர்ந்து மகிழ்ந்திருங்கன்னு சொல்கிறார். ஏன் நம்மளுக்கு மகிழ்ச்சி? ஏன் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்போது நாம் அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய பலனாக இருக்குது. ஏன்னா தேவன் நம்மளை பலவீனமாக வைக்க விரும்பலை, பலனோடு இருக்க விரும்புகிறார். அதனால இந்த மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். சரி,
இந்த மகிழ்ச்சி சில பேருக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேதமே ரொம்ப தெளிவாக சொல்லுது. யோபு புஸ்தகம் 27:10 சொல்லப்பட்டிருக்கு, மாயக்காரனுக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்போ மாயமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. நீதிமொழிகள் 17:21 சொல்லுது, மதியனனுடைய அப்பாவுக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளை எப்படி இருக்குது, மதியனன், அதாவது முட்டாள்தனமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் முட்டாள்தனமாக பண்ணுவான். அப்போது அவங்க அப்பாவுக்கு எப்படி அவங்க மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும், துக்கத்தை தான் கொண்டு வர முடியும். அதே போல் உபாகமம் புஸ்தகம் 28:47 வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டுருக்கிற லைஃப்பில் நம்ம கர்த்தர் ஒழுங்காக சேவிக்காமல் போயிட்டா அந்த இடத்துல நம்முடைய மகிழ்ச்சி பறி போயிடும். ஏன்னா கர்த்தரே அதை பார்க்கல. அப்போது மகிழ்ச்சி ஏன் சில பேருக்கு இல்லைன்னு பார்க்குறோம். மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறாரு. ஆனால் சில பேருக்கு ஏன் அது இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம். நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் ஒரு சிலர் தான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். நிறைய பேருக்கு எதுக்கெடுத்தாலும் மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஒரு கார் வாங்கினா மகிழ்ச்சி, சைக்கிள் வாங்கினா மகிழ்ச்சி, சாப்பிட்டா மகிழ்ச்சி, சினிமாவுக்கு போனால் மகிழ்ச்சி, கல்யாணம் பண்ணால் மகிழ்ச்சி, அந்த மனைவி வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சி, வீட்டை விட்டு வெளில போயிட்டாலும் மகிழ்ச்சி, வரவே இல்லைனாலும் மகிழ்ச்சி, எத்தனையோ வகையில் மகிழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, மெய்யான மகிழ்ச்சி எது அப்படின்னு. 2 சாமுவேல் புஸ்தகம் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, ஓபேத்-ஏதோமிலிருந்து இந்த உடன்படிக்கை பற்றிய தாவீது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தாவீது நகரத்துக்கு அவர் எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு இருந்த சந்தோஷம், அவர் எப்படி நடனமாடி அதை களி கூர்ந்து மகிழ்றாரு. அப்போ தேவனுடைய பிரசன்னம் தான் உண்மையான மகிழ்ச்சி நம்மளுக்கு கொண்டு வருது. 1 நாளாம் புஸ்தகம் 13:8 சொல்லப்பட்டிருக்கு, அவரை சேவிப்பது மகிழ்ச்சி அப்படின்னு. அவரை உயர்த்துவது நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் மெய்யான மகிழ்ச்சி. உலகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கலாம், இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதே போல் 1 நாளாகும் 16:10 அவரை தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் அவரை தேடுறீங்களா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்களா, வாஞ்சியோடு அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களா, அப்போ மகிழ்ச்சி நிச்சயமாக நமக்கு உண்டாயிருக்கும். அதே போல் 1 நாளாகும் அதே 16வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய சமூகம் தான் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். எப்படி அந்த மகிழ்ச்சியை நமக்கு வருது, அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆரோக்கியங்கிற ஒன்று வந்துட்டால் மகிழ்ச்சி வந்துடும். அப்போது மருந்து என்னது, ஆரோக்கியத்தை கொண்டு வரத்துக்கு மருந்து செயல்படுது. அந்த மருந்து தான் பழைய ஏற்பாட்டில் கீழையாத்து பிசின் தைலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இயேசுவே மருந்தாக இருக்கிறாரு. ரண வைத்தியர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் சபையில் கேட்டு இருப்பீங்க. அப்போ நம்முடைய உண்மையான துக்கத்துக்கு சரியான மருந்து, ஏற்ற மருந்து, நிரந்தரமான மருந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் என்னது, பிசின் தைலமாக நம்மளுக்கு வேலை செய்து அவர் தான் நம்முடைய ரண வைத்தியராக இருக்குது. இது எங்கே இருக்குது, எப்படி பெறணும் அப்படின்னு பார்த்தா, இதே ஏசாயா புஸ்தகம் நம்ம வாசித்தோம் இல்லையா ஆரம்பத்தில், அதில் 56:7 பாருங்கள், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, பரிசுத்த பர்வதம்னா என்னது, தேவனுடைய ஹோலி மவுண்டன், அவருடைய பரிசுத்த அந்த மலையில தான் அவர் பிரசன்னமாகறாரு. அப்போது இன்னைக்கு அது எந்த அர்த்தத்தில் வருது அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய வீடாகிய சபை. அப்போ என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜப வீடுங்கிறது ஈஸி டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜப கூட்டத்துக்கு நீ போகும்போதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜப மீட்டிங்னு சொல்கிறாங்க அவங்க. அவர்களை மகிழ பண்ணுவேன், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும். 2 வார்த்தை வருது பாருங்கள், சர்வாங்க தகனம், அவர்களுடைய பலி என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். இது மூல பாஷையில் அவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆஃபரிங்னு ஒரு வார்த்தை வருது, அடுத்தது சாக்ரிஃபைஸ்னு ஒரு வார்த்தை வருது. ஆஃபரிங்னா காணிக்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ காணிக்கைங்கிறது யூ ஹாவ் டு டிசைட் ஹவு மச் யூ கேன் கிவ் டு த சர்ச். அப்போது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, காணிக்கைங்கிறது நான் இவ்வளோ போட போகிறேன், 10 ரூபா போட போகிறேன்னா இல்லை 1000 ரூபா போட போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் போடுறது அது காணிக்கை, உங்களுடைய விருப்பத்தின்படி போடுறீங்க. ஆனால் சாக்ரிஃபைஸ்னு இன்னொரு வார்த்தை வந்து பார்த்தீங்களா, பலி, அதுதான் தியாகம் பண்ணுறது, அது தேவன் சொல்கிற மாதிரி நீங்கள் போடணும், அதுதான் தசம பாகம். அப்போது நம்ம புரிந்து கொள்ளணும், தசம பாகம் காணிக்கை கர்த்தருக்கு எவ்வளோ முக்கியம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு எதுக்கு வரும், அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய பலியை செலுத்த வருது. அப்போ சும்மா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தசம பாகத்தை குறித்து பேசினா ஒரு ட்ரோல் பண்ணி விட்டுறாங்க, இதெல்லாம் இது முக்கியம் இல்லை, இதெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் சபைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது பாருங்கள், கர்த்தர் அதை நியமித்து வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்,
இந்த ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிற 66 அதிகாரங்களும் மொத்த பைபிளோட மினியேச்சர். அப்போ இந்த 66 அதிகாரங்களும் 66 புஸ்தகத்தை அடங்கியதுன்னா இப்போ இந்த 56வது அதிகாரம் எதை பற்றி, புதிய ஏற்பாட்டை பற்றி தான் நமக்கு சொல்லுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தசம பாகம்ங்கிறது சாக்ரிஃபைஸ், கர்த்தருடைய வில்லின்படி அவருடைய சித்தத்தின் படி தான் நீ என்ன பண்ணணும், தசம பாகத்தை கொடுக்கணும். நான் இஷ்டத்துக்கு கொடுப்பேன், சும்மா 10 ரூபா போடு, சும்மா 20, இல்லை, இது சாக்ரிஃபைஸு, காணிக்கைங்கிறது தான் ஆஃபரிங். அப்போ 2 வார்த்தை இந்த இடத்துல வருது, சர்வாங்க தகன பலி, அவர்களுடைய பலிகள். அப்போ என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். எப்போ ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரு, நீ அவருடைய வில்லின்படி நீ தசம்பாகம் செலுத்தும் பொழுது தான் அவர் அங்கீகரிக்கிறார். அவர் அங்கீகரித்ததும் உனக்கு என்ன ஆகுது, பிரசங்கி புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 19ல் நம்மளுடைய சாலமோன் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நம்ம நல்லா ஐஸ்வர்யமாக வாழ்ந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறது நம்மளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம்ங்கிறார். அந்த அதிகாரம் எப்படி வரும், நம்ம அவருடைய சன்னிதானத்துக்கு வரணும். சன்னிதானத்துக்கு கர்த்தர் சொன்னபடி காணிக்கை செலுத்தணும், கர்த்தர் சொன்னபடி தசம்பாகத்தை செலுத்தணும். ஏன் இஷ்டத்துக்கு செலுத்துறது பேர் தசம்பாகம் கிடையாது, கர்த்தர் வச்ச இல்லை. அவர் திட்டம் பண்ணார், அவரோட ஐடியா அது. அவரோட ஐடியாவுக்கு நம்ம விட்டு போகும்போது, இணைந்து போகும்போது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். அப்போ என்ன நடக்குது, நம்மளுக்கு ஆபத்துக்கு 3:18 சொல்லியிருக்கிறாரு, எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு தசம்பாகம் கொடுக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, ஐயோ இவ்வளோ கொடுக்கணும், கர்த்தருக்குள்ளே கொடுக்க சொல்லிட்டாரு. அந்த வலி வேதனை அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் சொல்லிட்டார், நான் செஞ்சுட்டேன். அப்போ எனக்கு என்ன நடக்குது, எனக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா அந்த மகிழ்ச்சி அவர் தராரு. எங்கே தராரு, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில், அவருடைய ஜெப வீட்டில் எனக்கு தராரு. அவர் வாக்கு பண்ணியிருக்கார், மகிழ பண்ணுவேன். அவங்க அழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்க கண்ணீரை நான் துடைப்பேன், அவர் தான் சொல்லியிருக்காரு. அதே போல் நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்போது ஔஷதம்னா என்னங்க, அவிழ்தம்னு தமிழ் வார்த்தை இருக்குது, அதாவது மருந்து. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய பரிசுத்த சபையில் கொண்டு வந்து நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அவர் சொல்கிறபடி நம்ம வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம வரும்போது நமக்கு என்ன ஆகுது, சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் 37:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட நீ ஜெபம் பண்ணினா உனக்கு எல்லா மன மகிழ்ச்சியும் நான் தந்துடுறேங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியாரு. அவர் உன்னுடைய இருதயத்தில் ஒவ்வொரு வேண்டுதல்களும் பாருங்கள், இருதயத்தின் ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லை, இருதயத்தின் வேண்டுதல்களை அப்போ எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறாரு. ஏன் அவர் அப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, இதே சங்கீத புஸ்தகத்தில் 97வது அதிகாரத்தில் 11வது வசனம் நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மகிழ்ச்சி நீதிமானதாக என்ன பண்ணலாம், விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. நான் அதை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக, செம்மையான இருதயம் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறது, அவர் சொல்கிற பாதையில் நடக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்போ விதைக்கப்பட்டுச்சு, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தொங்கி எல்லா சாபங்கள், எல்லா கண்ணீர், எல்லா வேதனை, எல்லா ஏழ்மை, எல்லா தரித்திரம், எல்லா துன்பம், எல்லா வேதனையும் அங்கே என்ன பண்ணிட்டாரு, அவர் எடுத்து போட்டுட்டாரு. நம்மளுக்காக மகிழ்ச்சியை விதைச்சிட்டாரு. அது நம்மளுக்கு என்ன பண்ணுது, இன்னைக்கு இயேசுங்கிற செழிப்பான நிலத்தில் நமக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டாச்சு. நம்ம அற்புதமான மகிழ்ச்சியின் அறுவடையை காண்போம். ஆனால் எப்படி காண்போம், நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா, ஏசாயா 56:7 சொல்லியிருக்கிறபடி. அப்போ நமக்கு இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சபைக்கு வந்து தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது, அவர் சொன்னபடி நடக்கும்போது நமக்கு எல்லா காரியங்களும் சரியாக போகுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் இந்த மகிழ்ச்சி தேவன் கொடுக்குது. ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அப்படின்னு ஒரு பாருங்கள், கர்த்தருக்குள்ளே நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். திரும்பவும் நீங்கள் இந்த காணொலியை காணலாம். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் மகிழ்ச்சியை விதைச்சிருக்கிறாரு. கவலையே படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடுங்க. நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவர் உங்களுக்காக மிகப்பெரிய மகிழ்ச்சி அறுவடையை வைத்திருக்கிறாரு. அதனால் இதை மனதில் வைத்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல கர்த்தாவை இப்போது கூட உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து எங்களை மகிழ்ச்சியினாலே நீர் மகிழ பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்து எங்களுக்காக, செம்மையானவர்களுக்காக மகிழ்ச்சியை விதைத்து இருக்கிறேன் என்று கல்வாரி சிலுவையிலே நீர் அதை செய்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அற்புதமான மகிழ்ச்சியின் அறுவடையை காண செய்ய போகிறேன். ஆண்டவரே,
இந்த வாரத்திலே அதை அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு மகா பெரிய தேவன். இயேசு என்னும் மருந்து இவர்களுக்கு மகிழ்ச்சியின் காலத்தை கொண்டு வரட்டும் என்று இந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நம் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென்.